வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசர். ரத்மலான காளி வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. ரத்மலான காளி வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்றிரவு பரவிய தீ நீண்ட நேரம் போராட்டத்திற்கு மத்தியில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை எனவும் தீ விபத்தில் ஏற்பட்ட சேதம் குறித்த மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவருக்கு போதைப்பொருள் மற்றும் கைபேசிகளை வழங்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் களுத்துறை வடக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் வஸ்கடவு பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதான சிறைச்சாலை அதிகாரி என போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஏற்பாட்டில் சாதாரணதர பரீட்சையில் 9 சித்திகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் உயர்தர பரீட்சையில் 3 சித்திகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மன்னாரில் இடம்பெற்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீனின் முயற்சியில் அக்கட்சியின் கல்வி கலாசார பிரிவின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்டத்தில் 2024 ஆண்டுக்கான சாதாரணதர பரீட்சையில் 9 சித்திகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் உயர்தர பரீட்சையில் 3 சித்திகளை பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மன்னார் நகரசபை மண்டபத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உயர்பீட உறுப்பினர் இன்னும் முன்வர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு மன்னார் மற்றும் மடுவலயத்தில் சேர்ந்த 108 மாணவர்கள் பணப்பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது முதன்மை விருந்தினராக பங்கேற்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் சான்றிதழ்களை வழங்கி வைத்தார். அந்த மாணவர்களின் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளின் கைகளினால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்மாயில் முத்து முகமது, மன்னார் நகரசபை தவிசாளர் மற்றும் உப தவிசாளர், மன்னார் பிரதேச சபை தவிசாளர், மாந்தி மேற்கு பிரதேச சபை தவிசாளர், பிரதி கல்வி பணிப்பாளர், மன்னார் மடுவலய பாடசாலைகளின் அதிபர்கள், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் பங்கேற்றனர். இளம் மீனவர்களுக்கான கருத்தமர்வு மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இளம் மீனவர்களை வலுப்படுத்தல் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இளம் மீனவர்களுக்கான கருத்தமர்வு நேற்று மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கருத்தமர்வில் மன்னார் மாவட்ட கடற்றொழில் அலுவலர் ஈனா டொபின் ஜூட் வலுவாளராக பங்கேற்றார். இதன்போது கடற்றொழில் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் சார்ந்த சட்டத்தின் மீன்பிடிக்க பயன்படுத்த தடை செய்யப்பட்ட உபகரணங்கள், அனுமதியின்றி சங்குகள் வைத்திருத்தல், பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் மீன்பிடிக்கான அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் கடற்றொழில் அலுவலர் டொபின் ஜூட் இளம் மீனவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். இந்த கருத்தரங்கில் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவன இயக்குநர் ரேஷன் பிரிகராடோ, திட்ட முகாமையாளர் கூனா சேனா ஜான்சன், திட்ட இணைப்பாளர் ஜூலியஸ், நிர்வாக அலுவலர் கரோலின் மற்றும் நிறுவன ஊழியர்கள் மற்றும் மன்னார் மாவட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் அரளி தீவில் அனல் எண்ணெய் உற்பத்தி நிலைய கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் அரளி தீவில் அனல் எண்ணெய் உற்பத்தி நிலைய கட்டடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று திறந்து வைத்தார். அரளைதீவு வடக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்திற்கு உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறித்திருக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. ஊர்காவற்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னலிங்கம் அன்னராசா, ஊர்காவற்துறை பிரதேச செயலாளர் வனஜா செல்வரட்னம், ஊர்காவல்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், அனலைதீவு வடக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் நிர்வாகத்தினர், பொதுமக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது பெண்களின் கல்வி, பெண்களின் அதிகாரம், புதுமை, மேம்பாடு, ஒத்துழைப்புகள், மீனவர்களின் நலன் குறித்த பல்வேறு துறைகள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. போதைப்பொருளை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை நேற்று ஜனாதிபதி தலைமையில் கூடியது. தற்போது நாடு எதிர்நோக்கியுள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் தேசிய சட்டத்தை செயற்படுத்துவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதி அன்ருகுமார் திசுநாயக்க தலைமையில் முதன்முறையாக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக கடந்த 13ஆம் தேதி முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்திற்காக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதுடன் அந்த திட்டத்தை செயற்படுத்த தேசிய செயற்பாட்டு சபையை நிறுவ முன்மொழியப்பட்டது. அதற்கமையக்கூடிய தேசிய செயற்பாட்டு சபை போதைப்பொருள் வலையமைப்பை ஒழித்தல், அதற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வு, போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க பொதுமக்களின் பங்களிப்பை பெறுதல், பொதுமக்களை அறிவூட்டுவதற்காக வெகுஜன அமைப்புகளின் பங்களிப்பு மற்றும் ஊடக பிரசாரத்தை செயற்படுத்துதல் குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த செயற்பாட்டு சபையை நிறுவுவதன் பிரதானமான நோக்கத்தை விளக்கிய ஜனாதிபதி அனுருகுமார் திசுநாயக்க போதைப்பொருள் அச்சுறுத்தல், இளைஞர் சமூகம் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்க்கை தற்போது ஆபத்தில் உள்ள விதம் மற்றும் அது எவ்வாறு சமூக பொருளாதார பேரழிவாக மாறியுள்ளது என்பது குறித்தும் எடுத்துரைத்தார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க மக்களின் ஆதரவை பெறுவதன் முக்கியத்துவத்தையும் முழு நாட்டையும் ஒன்றிணைக்கும் இத்தகைய விரிவான திட்டத்தை தொடருவதற்கான முக்கியத்துவத்தையும் மத தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சின் செயலாளர் DWRB செனவரிட்டம், சுகாதார அமைச்சின் செயலாளர் அனுல் ஜாசிங்கம், கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் நேற்று பனம் விதைகள் நாட்டப்பட்டன. பனை வெள்ளத்தை பாதுகாப்போம் எனும் துணைப்பொருளில் நேற்று யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் பனம் விதைகள் நாட்டப்பட்டன. வேலணை பிரதேச சபை உறுப்பினர் எஸ் திருக்கேதீஸ்வரனின் பனை வெள்ளத்தை பாதுகாப்போம் என்ற எண்ணக்கருவுடன் அல்லைப்பட்டி கிராமத்தில் பனை விதைகள் நாட்டப்பட்டன. எஸ் திருக்கேதீஸ்வரனின் ஏற்பாட்டில் அவரது கிராமத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அல்லைப்பட்டி கிராம சேவகர், சமுத்தி உத்தியோகத்தர், வேலணை பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் அல்லைப்பட்டி இளைஞர்கள் பங்கேற்று பனை விதைகளை நாட்டி வைத்தனர். முல்லைத்தீவு கோம்பாவில் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் பன்றிகளை வளர்த்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கோம்பாவில் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் பன்றிகளை வளர்த்த நபருக்கு எதிராக நேற்று சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு சுகாதார பரிசோதகர்களுக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து சுகாதார பரிசோதகர்கள் சம்பவத்திற்கு சென்று பார்வையிட்ட போது குறித்த நபர் தனது வீட்டு வளாகத்தில் 10க்கும் அதிகமான பன்றிகளை சுகாதாரமற்ற சூழலில் வளர்த்து வருவது தெரியவந்தது. பன்றிகளின் மலக்கழிவுகள் முறையாக அகற்றப்படாமல் சுற்றுப்புறத்திலேயே வெளியேற்றப்பட்டு துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டிருப்பதும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருப்பதும் அடையாளம் காணப்பட்டது. அதனையடுத்து பொது சுகாதார பரிசோதகர்கள் பன்றி வளர்ப்பில் ஈடுபட்ட நபருக்கு எதிராக முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 24ஆம் தேதி குறித்த நபர் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இந்த நடவடிக்கைகள் கேம்பாவில் பொது சுகாதார பரிசோதகர் சுரேஷ் ஆனந்தன் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் மற்றும் மேற்பார்வை பொது முகாமையாளர் பரிசோதகர் ரதன் ஆகியோர் இணைந்து செயற்பட்டனர். ஆன்லைன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பணம் செலுத்தும் உரிமை அறிமுகப்படுத்தும் செயற்திட்டம் மட்டக்களப்பில் நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள 45 ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தும் செயற்திட்டத்தின் அறிமுக நிகழ்வு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது. மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் AIM அஷ்மி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜாந்தலால் ஜாசக்கரம் மற்றும் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள 45 உள்ளூராட்சி மன்றங்களின் ஆணையாளர்கள், செயலாளர்கள், தவிசாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
திருகோணமலை புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் நிலுவைச் சம்பளத்தை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் சம்பளத்தை வழங்க கோரி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கடந்த 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் BL 1 2016 சம்பள அளவு திட்டத்தின் கீழ் அமையும். இதன் அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட்ட ஊழியர்களை 15 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நியமனம் வழங்கப்பட்ட 83 ஊழியர்களுக்கு நியமனம் வழங்கிய நாளிலிருந்து இன்று வரை 15 மாதங்களுக்கு மேலாக எந்தவித கொடுப்பனவுகளும் வழங்கப்படவில்லை எனவும் இதனால் தாம் மிகுந்த பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். நிலுவைச் சம்பளத்தை வழங்க கோரி பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் கடந்த வருடம் மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களில் போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். இதன்போது தேர்வை வழங்குவதாக அறிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டிருந்தார்கள். இருப்பினும் இதுவரை எந்தவித தீர்வுகளும் தமக்கு வழங்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடியில் சிறுவர் தின நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச செயலகம் களிவாஞ்சிக்குடி கிராம சமூக அமைப்புகளுடன் இணைந்து சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்த சிறுவர் மகிழ்ச்சி கூடல் நிகழ்வானது பிரதேச செயலாளர் உணா உதயஸ்ரீதர் தலைமையில் களிவாஞ்சிக்குடி சமுத்திரபுரம் சிறந்த வெளியில் இன்று நடைபெற்றது. சிறுவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய வினோத விளையாட்டுகள் மற்றும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் பரிசில்களும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் பிரதேச செயலக பதவிகளை உத்தியோகத்தர்கள் களுவாஞ்சிக்குடி பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு திகழிவட்டை அரசினர் தமிழ் கல்வன் பாடசாலையின் பேண்ட் வாத்திய குழு உருவாக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு திகழிவட்டை அரசினர் தமிழ் கல்வன் பாடசாலைக்கு பேண்ட் வாத்திய குழுவில் வழங்கப்பட்டன. ஏறாவூர் பற்று பிரதேச சபை உறுப்பினர் சேனா நிலாந்தனின் ஏற்பாட்டில் 2,20,500 ரூபாய் பெறுமதியான பேண்ட் வாத்திய கருவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. பேண்ட் வாத்தியங்களை பெற்றுக்கொள்ள நிதி உதவி வழங்கி லண்டனில் வசிக்கும் பாலேந்திரா சுகன்யா குடும்பத்தினருக்கு பாடசாலை அதிபர் தனது நன்றிகளை தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் தும்பளை மணியக்காரன் சந்தி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை தும்பளை மணியக்காரன் சந்தி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். சபை பேருந்து போக்குவரத்து சபை பேருந்து பருத்தித்துறையிலிருந்து பொற்பதிக்கு தும்பளி மணியக்காரன் சந்தி ஊடாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்தது. இதன்போதும் மணியக்காரன் சந்தி பகுதியில் பேருந்தின் எதிர் திசையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் நடுப்பமாக திரும்பிய வேளை பேருந்து மோதி தள்ளியுள்ளது. இதனால் பருத்தித்துறையைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.